வணக்கம் நண்பர்களே. இந்த கதையில தையல் கடை வைத்திருந்த ஆனந்தை அவனை விட 5 வயது மூத்த பெண்ணான தேன்மொழி எவ்வாறு அடைந்தான், அதற்கு பின்பு நடந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை பற்றி முழுமையாக பார்ப்போம். கதையை ஓட்டி விடாம முழுசா பாருங்க. கண்டிப்பா இந்த கதை பிடிக்கும்னு நம்புறேன். ஆனந்த் வயது 25. தனது கிராமத்தின் மையத்தில் ஒரு சிறிய தையல் கடையை நடத்தி வந்தான். அவனது கத்தரிக்கோலின் சத்தமும் தையல் இயந்திரத்தின் மெல்லிய ஓசையும் அந்த தெருவிற்கு பரிச்சயமானவை. தன் தொழிலில் வெற்றியின் உச்சத்தில் இருந்த அவனது வாழ்வில் பெற்றோர் சந்தியா என்ற பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தனர். அவர்களின் மணவாழ்க்கை தேனாய் இனித்தது. நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு தொடருங்கள் நண்பர்களே. ஆனால் அந்த சந்தோஷம் அதிக நாள் நீடிக்கவில்லை. திருமணமாகி 6 மாதங்களில் ஒரு கோர விபத்து சந்தியாவின் உயிரை பறித்தது. ஆனந்தின் உலகம் இருண்டது. அவன் நேசித்த இயந்திரத்தின் ஓசை அவனுக்கு காலனின் ஓலமாக கேட்டது. கடையை பூட்டிவிட்டு வீட்டின் 4 சுவர்களுக்குள் தன்னைத்தானே சிறைப்படுத்திக் கொண்டிருந்தான். நாட்கள் வாரங்களாகி வாரங்கள் மாதங்களாயின. துக்கம் தின்ற நாட்கள் அவனை மெலிதாக்கின. ஆனாலும் வயிற்று பசி அவனை மீண்டும் வாழ்க்கையை நோக்கி தள்ளியது. மனதை கல்லாக்கிக் கொண்டு மீண்டும் தன் கடையை திறந்தான். ஆனால் பழைய உற்சாகம் இல்லை. அவன் சிரிப்பில் துக்கத்தின் நிழல் அடங்கியிருந்தது. அதே ஊரில் வசித்த தேன்மொழி வயது 30. திருமணம் செய்து கொள்ளாமல் தன் வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு தன் ஆடைகளை நேர்த்தியாக தைக்க ஒரு நல்ல தையல்காரரை தேடிக்கொண்டிருந்தாள். அப்போதுதான் அவளது தோழி ஆனந்தின் கடையை பற்றி கூறினாள். ஒரு மாலை பொழுதில் தேன்மொழி ஆனந்தின் கடைக்குள் நுழைந்தாள். ஆனந்த் துக்கத்தின் ரேகைகள் படிந்த முகத்துடன் ஒரு துணியை வெட்டிக் கொண்டிருந்தான். அவள் தைக்க கொடுத்த துணியை வாங்கி அவளது அளவுகளை கவனமாக குறித்து கொண்டான். அவனது வேலையில் தெரிந்த நேர்த்தியும் பேச்சில் இருந்த அடக்கமும் தேன்மொழியை கவர்ந்தன. அவன் தைத்துக் கொடுத்த ஆடை அவள் உடலுக்கு அத்தனை பொருத்தமாக இருந்தது. அன்று முதல் தேன்மொழி அந்த கடையின் வாடிக்கையாளரானாள். அவர்களின் உரையாடல்கள் துணிகளின் அளவுகளை தாண்டி வாழ்க்கையின் ஆழங்களை தொட்டன. ஆனந்தின் சோகக் கதையை கேட்டு அவள் மனம் உருகினாள். தேன்மொழியின் தனிமையான வாழ்க்கை ஆனந்துக்கு பரிதாபத்தை ஏற்படுத்தியது. 2 தனிமையான இதயங்கள் மெல்ல மெல்ல நட்பின் நூலால் பிணைக்கப்பட்டன. ஒரு நாள் தேன்மொழி அவசரமாக ஒரு ஜாக்கெட் தைப்பதற்காக கடைக்கு வந்தாள். அப்போது ஆனந்த் ஏதோ அவசர வேலையாக வெளியே கிளம்பிக் கொண்டிருந்தான். ஆனந்த், எனக்கு இந்த ஜாக்கெட்டை உடனே தைத்து தர முடியுமா என்று கேட்டாள் தேன்மொழி. இப்போதேவா? நான் கொஞ்சம் அவசரமாக வெளியே செல்கிறேன். வேண்டுமென்றால் அளவை மட்டும் இப்போது எடுத்து வைக்கிறேன், நாளை தைத்து தருகிறேன் என்றான். சரி என்று அவள் சம்மதித்தாள். ஆனந்த் அளவெடுக்கும் டேப்பை எடுத்து அவசரமாக அவளது அளவுகளை குறிக்கத் தொடங்கினான். தோள், மார்பு என அளவெடுத்துவிட்டு இடுப்பின் சுற்றளவை எடுக்கும்போது அவனது கை அவசரத்தில் சற்றே விலகி தேன்மொழியின் இடுப்பில் உரசியது. ஒரு நொடி இருவரும் அதிர்ந்து நின்றனர். அந்த அறையின் நிசப்தத்தை தையல் இயந்திரத்தின் சக்கரங்கள் மட்டும் உடைத்தன. மன்னிக்கவும், தெரியாமல் பட்ட ஸ்பரிசம் என்று ஆனந்த் பதட்டத்துடன் கூறினான். ஆனால் அந்த ஸ்பரிசம் தேன்மொழியின் இதயத்தில் ஒரு தீப்பொறியை உண்டாக்கியது. அதுவரை அவள் கண்டிராத ஒரு புதிய உணர்வு அவளுள் அலைமோதியது. அன்று முதல் அவள் ஆனந்தை பார்க்கும் பார்வையில் காதல் மிளிர்ந்தது. அதன் பிறகு அந்த தையல் கடை அவர்களின் காதல் சாம்ராஜ்யமாக மாறியது. தேன்மொழி அடிக்கடி கடைக்கு வந்தாள். காரணமில்லாமல் அவனிடம் வம்பு செய்வதும் அவன் தைக்கும் அழகை கண்டார கணக்கில் ரசிப்பதும் அவளுக்கு வாடிக்கையானது. ஆனந்தும் அவளது வருகைக்காக காத்திருக்க ஆரம்பித்தான்.
அவளது சின்ன சின்ன சீண்டல்களும் செல்ல கோபங்களும் அவனது இருண்ட வாழ்வில் வண்ணங்களை சேர்த்தன. ஒரு நாள் இரவு கடையை மூடும் நேரத்தில் தேன்மொழி வந்தாள். அன்று ஊரில் திருவிழா, தெருவெங்கும் ஒளி வெள்ளத்தில் மிதந்தது. இன்னும் கடையை மூடவில்லையா என்றாள். அவன் முகத்தையே பார்த்து கொண்டு, உனக்காகத்தான் காத்திருந்தேன் என்றான் ஆனந்த். அவனது குரலில் காதல் குழைந்திருந்தது. அந்த சிறிய தையல் கடையில் இயந்திரத்தின் நடுவே பார்வைகளும் ஸ்பரிசங்களும் அவர்களின் கதையை பேசின. அவர்களின் தனிமை ஒருவருக்கொருவர் ஆறுதலாக மாறியது. அந்த இரவில் ஊரின் திருவிழா வெளிச்சத்தில் அவர்களின் காதல் எல்லைகளை கடந்து ஒரு புதிய அத்தியாயத்திற்குள் நுழைந்தது. அவர்கள் ஒருவருக்குள் மற்றொருவர் சரணடைந்து சங்கமித்துக் கொண்டிருந்தனர். அவர்களின் காதல் கதை மெல்ல ஊருக்குள் பரவத் தொடங்கியது. புறம் பேசும் கண்கள் அவர்களை சூழ்ந்தன. இவனுக்கு வயதில் மூத்த பெண்ணா என்று மக்கள் பேசிக் கொண்டனர். இந்த வார்த்தைகள் ஆனந்தின் காதுகளுக்கும் எட்டியது. அவன் தேன்மொழியை திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தான். இந்த விஷயம் ஆனந்தின் பெற்றோருக்கு தெரிந்தபோது வீட்டில் புயல் வீசியது. அவள் உன்னை விட 4 வயது மூத்தவள், இந்த திருமணத்திற்கு நாங்கள் சம்மதிக்கவே மாட்டோம் என்று உறுதியாக மறுத்தனர். ஆனந்த் தன் காதலுக்காக வீட்டை விட்டு வெளியேறினான். அவனது நண்பன் செல்வராசுவின் உதவியுடன் தேன்மொழியின் கழுத்தில் மாலையிட்டு அவளை தன் மனைவியாக்கிக் கொண்டான். இருவரும் ஊரை விட்டு வெளியேறி பக்கத்து ஊரில் ஒரு சிறிய வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கள் புதிய வாழ்க்கையை தொடங்கினர். அவர்களின் வாழ்க்கை முதலில் மகிழ்ச்சியாகவே சென்றது. ஆனந்த் ஒரு புதிய தையல் கடையை தொடங்கி தன் கடின உழைப்பால் அதை வளர்த்தெடுத்தான். அவர்களின் அன்பின் அடையாளமாக ஒரு அழகிய பெண் குழந்தையும் பிறந்தது. ஆனால் காலம் மாறத் தொடங்கியது. தொழிலை வளர்க்கும் முனைப்பில் ஆனந்த் இரவு பகலாக உழைத்தான். அவனது கவனம் முழுவதும் கடையின் மீதே இருந்தது. இதனால் தேன்மொழியுடன் செலவிடும் நேரம் குறைந்தது. அவளது தனிமை மீண்டும் அவளை சூழ்ந்தது. காதலித்த போது இருந்த ஆனந்துக்கும் கணவனான ஆனந்துக்கும் அவள் வித்தியாசம் கண்டாள். அவள் மீது அவனுக்கு சலிப்பு ஏற்பட்டது. இந்த சூழலை அவர்களின் திருமணத்திற்கு உதவிய நண்பன் செல்வராசு தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டான். ஆனந்து இல்லாத நேரங்களில் நண்பனுக்கு ஆறுதல் கூறுவது போல வீட்டிற்கு வரத் தொடங்கினான். தேன்மொழியின் தனிமையை புரிந்து கொண்டவன் போல நடித்து அவளிடம் நெருங்கி பழகினான். நாளடைவில் அவர்களின் நட்பு எல்லை மீறியது. செல்வராசுவின் நயவஞ்சகப் பேச்சிலும் போலி அன்பிலும் தேன்மொழி மயங்கினாள். அது ஒரு முறையற்ற உறவாக மாறியது. தேன்மொழியின் நடத்தையில் மாற்றம் தெரியத் தொடங்கியதும் ஆனந்துக்கு சந்தேகம் எழுந்தது. அவன் அவளிடம் கேள்விகள் கேட்க அவர்களின் வீட்டில் தினமும் சண்டையும் சச்சரவுமாகவே இருந்தது. அன்பும் காதலும் நிறைந்திருந்த அந்த வீடு இப்போது போர்க்களமாக மாறியது. செல்வராசுடனான தன் உறவிற்கு ஆனந்த் ஒரு தடையாக இருப்பதாக தேன்மொழி கருதினாள். அவளது மனம் முற்றிலுமாக விஷமாகியிருந்தது. செல்வராசுவுடன் சேர்ந்து ஆனந்தை கொலை செய்ய திட்டமிட்டாள். காதலித்தவனையே காவு வாங்க துணிந்தாள். ஒரு நாள் இரவு, ஆனந்தின் இரவு, உணவில் சிறிதளவு எலி மருந்தை கலந்து கொடுத்தாள். அதை உண்ட ஆனந்துக்கு உடலில் சில மாற்றங்கள் தெரிந்தன. ஆனால் அவன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. 3 நாட்கள் இது தொடர்ந்தது. அந்த விஷம் அவனது உடலை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்துக் கொண்டிருந்தது. தன் உடல்நிலை மோசமாவதை யாரிடமும் காட்டிக்கொள்ளாமல் வலியை தனக்குள்ளேயே புதைத்துக் கொண்டான். ஒரு நாள் இரவு அவன் உடல் மிகவும் தளர்ந்து போயிருந்த போது அவனது சாப்பாட்டில் அதிகளவு மயக்க மருந்தை கலந்து கொடுத்தாள். மயங்கி விழுந்த ஆனந்தை தேன்மொழியும் செல்வராசுவும் சேர்ந்து உயிரை எடுத்தனர். காதலின் சின்னங்கள் நிறைந்திருந்த அதே வீட்டில் ஆனந்தின் உயிர் பிரிந்தது. அவனது உடலை யாருக்கும் தெரியாமல் வீட்டின் பின்புறத்தில் உள்ள தோட்டத்தில் குழி தோண்டி புதைத்தனர்.
2 வருடங்கள் கடந்தன. தன் மகனிடமிருந்து எந்த தகவலும் வராததால் ஆனந்தின் தாய் சந்தேகமடைந்தார். அவர் தேன்மொழியிடம் கேட்டபோது அவர் சிங்கப்பூருக்கு வேலைக்கு போயிருக்கிறார் என்று ஒரு பொய்யை கூறினாள். ஆனால் தாயின் பாசம் உண்மையை உணரத் தொடங்கியது. மகனின் நிலை குறித்து சந்தேகம் வலுக்கவே அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். காவல்துறை தங்கள் விசாரணையை தொடங்கியது. தேன்மொழியின் முன்னுக்கு பின் முரணான பதில்களால் காவலர்களுக்கு அவள் மீது சந்தேகம் வலுத்தது. கிடுக்கிப்பிடி விசாரணையில் தேன்மொழி உண்மையை உடைத்தாள். செல்வராசுவுடன் சேர்ந்து தன் கணவனை வீட்டின் பின்புறம் புதைத்ததை கண்ணீருடன் ஒப்புக்கொண்டாள். காவலர்கள் வீட்டின் பின்புறத்தை தோண்டிய போது ஆனந்தின் எலும்புக்கூடு மட்டுமே கிடைத்தது. ஒரு காலத்தில் காதலால் மலர்ந்த ஒரு வாழ்க்கை துரோகத்தாலும் பேராசையாலும் கொடூரமாக முடிக்கப்பட்டது. தேன்மொழியும் செல்வராசுவும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். தீப்பொறியில் மலர்ந்த அவர்களின் காதல் கதை இறுதியில் சாம்பலாக காற்றில் கரைந்தது. உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.